காரணம், ஆதாரம் இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லி ஆதாரம் என்னது? அவருடைய கல்லறை. ஓகே, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு காரணம், ஆதாரம் இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லி ஆதாரம் என்னது? அவருடைய கல்லறை. ஓகே, அந்த நாட்களில் கல்லறை கொகை, ஒரு கொகையில் தான் அவங்களுடைய பிரேதங்களை வைப்பாங்க. ஓகே, வழக்கமாக கல் வச்சு மூடுவாங்க. ஓகே, வழக்கமாக கல் வச்சு மூடுவாங்க. ஏன்னா அந்த பிரேதங்கள் மிருகங்கள் எதுவும் போய் சேதப்படுத்திடக்கூடாது. இல்லை யாருனாச்சும் இம்பார்ட்டண்டான ஆளாக இருந்தால் அவங்களுடைய பிரேதத்தை ஆள் திருட்டு கூட போயிடலாம். ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அடக்கத்தில் நாம் பார்க்கும்பொழுது, அவர் இறந்த பிறகு அவர் பிரேதத்தை போய் அந்த குகையில் வைக்கும்பொழுது ரொம்ப ஆஃபிஷியலாக ஒரு பெரிய அரசியல்வாதியோ ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டா அவங்களுடைய அந்த பிரேதத்தை போய் வைக்கிற அந்த ஒரு மரியாதையோடு செஞ்சாங்க. ஓகே, மரியாதை ஒரு பக்கம், அதை பார்த்தா இன்னொரு பக்கம் பயம். என்னது? ரோமர் அரசாங்கத்துக்கு பயம், யூத தலைவர்களுக்கெல்லாம் பயம், மத தலைவர்களுக்கெல்லாம் பயம். எங்கே இவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவார்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவருடைய பிரேதத்தை அந்த குகையில் வச்சாங்க. ஒரு பெரிய பாறையை கொண்டு அந்த வாசலை மூடினாங்க. அப்புறம் ரோமருடைய இராணுவர்களை 2 பேர் அங்கே நிப்பாட்டி வச்சாங்க காவலுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குகையோடைய கல் மூடப்பட்டதை, அந்த கல்லில் ராஜாவுடைய மோதத்துடைய முத்திரை வேறு. அப்படின்னா இது என்னங்க இது? மச்சான் கிராபா டி ராஜு, ராஜ பரம்பரையில் சேர்ந்த ஒரு மனுஷனை அடக்கம் செய்யப்பட்ட மாதிரி அந்த ராஜாவுடைய மோதிரத்தோடைய முத்திரை அங்கே சீல் பண்ணப்பட்டுச்சு. அப்போனா இது வேறு யாரும் இதை நவுத்த முடியாது. இந்த கல்லை, இந்த குகையை வேறு யாரும் உள்ளுக்கு நுழைய முடியாது. அதனால தான் 2 இராணுவர்களை அந்த குகை மூடப்பட்ட அந்த கல் மத்தியில் நிப்பாட்ட வைத்தார்கள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். எங்கே வாசிக்கலாம்? போங்க, மத்திய கடைசி பகுதிக்கு போங்க, 26, 25, 26 போனீங்கன்னா இதை இந்த சம்பவத்தெலாம் பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ